யூரோப்பியன் வந்தா நான் பப்பி பேஸ்ல பண்ணிப்பேன். அமெரிக்கன் லாட்டின் அமெரிக்கன்லாம் வந்தா நான் கேஷ் பேஸ்ல தான் ப்ரோ பண்றது. யூரோப்பியன் முள்ளெலின்னுவாங்க. இவங்க ஆரிஜின் வந்து ஆப்பிரிக்கா. பெரிய பெரிய சைஸா இருக்குது. இவங்கலாம் வந்து பேரண்ட் ப்ரோ. நமக்கு எப்பவுமே அவைலபிள். சேல் தான் எல்லாம். இவங்க டேர்ம்டு ஃபுல் டைம் செல்ஃபி. இதெல்லாம் பேசுமா ப்ரோ? பேசாது சவுண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். You guys are not subscribed and you're watching this video. Bell icon irko adu ting 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 subscribe. So hi friends, welcome back to our channel. இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கொளத்தூர் தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் பத்தி தெரிஞ்ச பிரதர் பாத்தீங்கன்னா வீட்லயே பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் ப்ரீடிங் பண்ணி வளர்த்துருக்காரு. பேர்ட்ஸ் எக்ஸாட்டிக் எல்லா வெரைட்டிஸும் இக்வானா இந்த மாதிரி நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த வீடியோல ஒரு சென்னையிலே எங்கேயுமே இல்லாத ஒரு யூரோப்பியன் லைன் ஒரு மேல் வச்சிருக்காரு. அதுவும் இந்த வீடியோ எண்டில் காமிக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன பேர்ட்ஸ் என்னென்ன கலெக்ஷன் எக்ஸாட்டிக் வச்சிருக்காரு ஃபுல் ரேட் டீடைல்ஸோட பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் அரவிந்த். நம்ம லொகேஷன் வந்து இந்த கொளத்தூர், சென்னை கொளத்தூர். என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இவர் வந்து ஒரு சுகர் கிளைடர்ன்னுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து பறக்கிற அணில், ஃப்ளையிங் ஸ்குரில். இவர் வந்து இதுல நிறைய கலர் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒயிட் லூசின்ட்டு ஒயிட் கலர் பாக்குறோம். நமக்கு புரிஞ்சது ஒயிட். இது பெட்ஸ் வளர்க்குறவங்க இது பேர் லூசின்னுவாங்க. ஆமா, இது வந்து ஒரு 8 months ஓல்டு பேபில இருந்து நம்ம கையில அவைலபிள் இருக்கு. வைல்டு வெரைட்டியும் இருக்கு. அது வந்து கேஜ்ல வச்சிருந்தா அவங்க கடிப்பாங்க. இவங்க எல்லாம் கடிக்க மாட்டாங்க. இவங்க வந்து டேர்ம். ஆமா, பேர் மேல் ஃபீமேல். ஒரு 30 ல இருந்து வரும். 30 பீஸ் 15 வரும். ஆமா, ஈஸி தான் ப்ரோ. நைட் டைம் தான் இவங்க ஆக்டிவா இருப்பாங்க. டேல வந்து இவங்க தூங்கிடுவாங்க. நைட் டைம்ல வந்து இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ், சுகர் கிளைடர் பேர்லயே சுகர் இருக்கு பாருங்க. நல்ல ஸ்வீட் ஐட்டம் இருக்க எல்லா பொருளும் இவங்க சாப்பிடுவாங்க. சர்லாக் வைக்கலாம். அப்படி சர்லாக் வைக்கணும்னா டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ், சிட்ரிக் ஆசிட், அந்த லெமன், அந்த ஆனியன் அதெல்லாம் வைக்க கூடாது. அது வச்சு அவங்களுக்கு இதுவாகும். ஆமா, ஸ்வீட் இருக்கிற எல்லா ஃப்ரூட்டுமே வைக்கலாம். எல்லாமே சாப்பிடுவோம். அப்புறம் மீல் வார்ம்ஸ் வரும். மீல் வார்ம்ஸ் வந்து கோழிக்கு அதுக்கெல்லாம் போடும். அந்த மீல் வார்ம்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, இவங்க 2 பேர் பேர் தான், மேல் ஃபீமேல். சேல்ஸ் தான் ப்ரோ. ஆமா, சேல்ஸ் தான். அதான் பேர் 13 சொன்னேன். 30. ஆமா, பேபினா அதோட கொஞ்சம் கம்மியா வருவாங்க. இவங்க வந்து கங்காரு டைப் மாதிரி. கங்காரு எப்படி பவுச்ல வந்து பேபி ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல இருந்து பவுச்ல வச்சு நல்லா குட்டி வளர்க்கும். நைட் டைம் மட்டும் தான் ப்ரோ. ஒன் டைம் தான் ஃபீடு. ஆமா, மற்ற டைம்லாம் வேணாம். இவர் வந்து அதுல பேசிக் வெரைட்டி கிரே கலர். நான் உங்களுக்கு ஒயிட் லூசி பத்தி பேசியிருந்தா அதுல கிரே. இது எப்பயுமே எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இது அதோட கொஞ்சம் உங்களுக்கு ரேட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது உங்களுக்கு பறக்கலாம் முடியாது. இவங்க இதை கிளைட் பண்றாங்க பாருங்க. ஆமா, அவங்களுக்கு 2 இது மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இதை வச்சுதான் அவங்க வந்து பறக்கலாம் மாட்டாங்க. ஆனா பறப்பாங்க. எப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஸ்லைட் பண்ணுவாங்க. பறக்கிறது கிடையாது, ஸ்லைடிங் தான். ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து கீழே வந்து ஸ்லைட் பண்ணுவாங்க. அதான் இவங்க. இப்போதைக்கு நம்ம கையில இந்த கலர் இருக்கு. நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம எந்த வெரைட்டி சொன்னாலும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இதுனா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 12K ல இருந்து கிடைக்கும். சிங்கிள் பேஸ். ஆமா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இது எஜ்ஜாக், முள்ளெலின்னுவாங்க. இவங்க ஆரிஜின் வந்து ஆப்பிரிக்கா. பெரிய பெரிய சைஸா இருக்குது. இவங்கலாம் வந்து பேரண்ட் ப்ரோ. நம்ம கையில பேபிஸ் அவைலபிளா இருக்கும். இவங்க வந்து பெரிசு. ஆமா, இதெல்லாம் 1 year இருக்கும். ஃபீமேல் இது. ஆமா, இப்போ குட்டில வாங்கினீங்கன்னா நீங்க 1 yearல இந்த சைஸ் வந்துடும். ஆமா, இது ஆல்பினோ. அதுல வெரைட்டி. இது பெப்பர் அண்ட் சால்ட்னு இந்த கலர். வளர்க்கலாம். அது சுகர் கிளைடர் மாதிரி தான். 1 time ஃபீட் தான். நைட் மட்டும் தான் சுகர் கிளைடர். இவங்கலாம் வந்து நைட். ஆமா, என்ன பிரைஸ் வருது குட்டிலாம்? குட்டிலாம் உங்களுக்கு 6000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 6000. ஆமா ஆமா, பேர்னா 12000 வரும். ஆமா, இதுல நிறைய கலர் வரும். இப்போ நம்ம 2 கலர் இருக்கு நமக்கு. இது சால்ட் அண்ட் பெப்பர். நல்ல பால் மாதிரி இருப்பாங்க. இது வந்து ஆல்பினோ. இவங்களுக்கு ரெட் ஐ வரும். ஆல்பினோன்னு போனீங்கன்னாவே ரெட் ஐ தான் வரும். இது சன்கன்னூர் ப்ரோ. இதோட ஆரிஜின் வந்து மெக்சிகன். இவங்க வந்து நம்ம கையில சிக்ல இருந்து பெரிய சைஸ் டேர்ம்டு வரைக்கும் வருவாங்க. இது வந்து ஸ்டார்டிங் சிக். இது வந்து ஒரு 8 hours வந்து சாண்ட் ஃபீட் பண்ற மாதிரி வரும். நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இது நம்ம கையில எப்பவுமே அவைலபிள் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளை ப்ரோ. அது கட் பண்ண வேணாம்.
வளர்க்கலாம் ப்ரோ. நீங்க என்ன பார்க்கணும், ஃபேனு விண்டோ. வீடுகளில் வளர்க்குறீங்கன்னா ஃபேனு விண்டோ அதை வந்து எப்பவுமே இவங்க பேர்ட்ஸ் ஒன்ஸ் பேர்டு வெளியே எடுக்கிறீங்கன்னா அண்ட் ஃப்ரீ ஃப்ளைல இருக்க பேர்டை ஜன்னல் எப்பவுமே க்ளோஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கணும்னு பார்க்கணும். அதனாலதான் நிறைய பேருக்கு பேர்டு வந்து அடி வாங்குது. ஃபேன்ல விட்டுருவாங்க, இல்லைன்னா பறக்க விட்டுருவாங்க. அது ரெண்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் பேர்ட் நீங்க வளர்க்கலாம். சன்கனூர் சிக் இது எல்லோ டாமினேட்டர். இது ஒரு 20 நாள் மேல இருக்கு. எத்தனை வாட்டி ஃபீட் பண்ணுவீங்க? 8 hours once. 8 hours once. ஆமா, ரொட்டீனா 8 hours once. என்ன ஃபீட் பண்ணுவீங்க? A19 ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்ல. ஓகே, ஃபுட் தனியா இருக்கு. ஆமா, உள்ள ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். ஈஸி தான் ப்ரோ. யாரோ பிகினர் ஸ்டார்டிங் வளர்க்கலாம். ஸ்மால் கண்ணூர் கழுத்தது இது வரலாம், சன் கண்ணூர். இது எப்படி மேட்ச் பார்க்க முடியுமா? வளர்ந்தாதான் டிஎன்ஏ போட்டு பார்க்க முடியும், பேபில பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் வந்தோடனே ஃபெதரிங் கீழே இருந்து எடுத்து நம்ம டிஎன்ஏ பண்ணி பார்க்கலாம். இது எல்லோ டாமினேட்டர். நமக்கு எல்லோ டாமினேட்டர் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்கு. என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இல்ல 5K கொடுக்குறோம் சிக்கு. 5K சிக்ஸ். ஆமா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். பியூட்டிஃபுல் கலர்ஸ் ப்ரோ. இவங்க லாரி, இவங்க வந்து ரெட் நெக், இவங்க வந்து பிளாக் கேப். பிளாக் கேப். ஆமா, லாரியில எல்லா டைப்பும் நம்ம கையில எப்பவுமே அவைலபிள். சேல் தான் எல்லாம். இவங்க டேர்ம்டு ஃபுல் டைம் செல்ஃபி. இதெல்லாம் பேசுமா ப்ரோ? பேசாது, சவுண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், நல்லா விசில் பண்ணுவாங்க. ஓகே. ஸ்பீக்கிங் பொறுத்த அளவுக்கு நம்ம மாங் பேரட் இருக்கு, கிரே, காகட்டு, மக்காவ், அவங்க தான் ஸ்பீக்கிங் இருக்கும். இவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எத்தனை லைஃப் ஸ்பான் அப்படிங்களா? இவங்க ஒரு 20 வருஷம் மேல இருப்பாங்க. 20 இயர்ஸ் மேல தான் இருக்கும். என்ன பிரைஸ் ஜாஸ்தி வரும்? இது வந்து ஸ்டார்டிங் வந்து இது 30K வரும். 30. நல்ல கலர் சொன்னாரு. ஆமா, இது ரெண்டுமே எது மேல் ஃபீமேல்? இன்னும் டிஎன்ஏ போடல இவங்க எல்லாரும். டிஎன்ஏ போட்டாலும் ஆமா, மேல் ஃபீமேல். சோ இது ரெண்டுமே சேல்ஸ் தான் இருக்கு. ஆமா, சேல் தான். ரெண்டுமே டேம்லா? டேம்டு தான். என்ன பிரைஸ் போட் பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம். இது உங்களுக்கு ஒரு 40 வரும் பிளாக் கேப். ஓகே. இவங்க 30 வரும். 30. இன்னும் டிஎன்ஏ போடல. ஆமா, டிஎன்ஏ போல். சிக்ஸ்னா உங்களுக்கு அதோட கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். ஆமா, இது வந்து நம்ம நம்பர் கான்டாக்ட் நம்பர் தரோம், அதுக்கு நீங்க மெசேஜ் வாட்ஸ்அப். இவங்க வந்து ஃபுட் எப்படின்னா இவங்க சீட்ஸ் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. ஃப்ரூட்ஸ் லிக்விட் தான், ஃபுல்லா லிக்விட் ஐட்டம் தான் இவங்க எடுப்பாங்க. ஆமா, ஃபுல்லி லிக்விட் ஐட்டம் தான். ஜூஸ்ல வந்து கேரட் ஜூஸ், எல்லா ஜூஸுமே இவங்க குடிப்பாங்க. அப்புறம் இன்னொரு வெரைட்டி பார்க்கலாம், அதை காமிச்சிடலாம். இவங்க வந்து வைல்டு பேர்டு. இவங்க வந்து குட்டில இருந்து கொஞ்சம் நம்ம கையில தான் இருக்காங்க. ஹேண்டிகேப்ட் ஆயிட்டாங்க, ஆனா நம்மளே வளர்த்துட்டு இருக்கோம். ஆமா, எல்லா ஃப்ரூட்ஸ்லாம் எப்படியா சாப்பிடுவாங்க. வரும் ஒரு இடம் கரெக்டா க்ளோஸ் அப். ஆமா, இது நேம் வந்து டஸ்கி லாரி. ஓகே. நீங்க டேம் ஆவல. ஆமா, வைல்டு. இவங்க லிக்விட் ஃப்ரூட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கலர் இருப்பாங்க. நம்ம ஊர் குயில் சொல்லுவாங்கல்ல, அந்த கலர்ல இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல கலெக்ஷன் தெரியும். ஆமா ப்ரோ. லாரில இப்ப 3 டைப் நம்ம கையில இருக்கு. ஓகே. டஸ்கி, ரெயின்போ, பிளாக் கேப். மெயின்டெய்ன் ஈஸி தானே? ஈஸி தான் ப்ரோ. சீட்ஸ் அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லி ஃப்ரூட்ஸ், ஜூஸ் ஐட்டம் தான். இது வந்து சினிகல் பேரட் ப்ரோ. இவங்களோட ஸ்பீக்கிங் நல்லா இருக்கும். ஸ்பீக் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க அந்த கூகுள் யூடியூப்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு தெரியும். ரொம்ப பிளேஃபுல்லா? ஆமா ப்ரோ. சினிகல் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க. ஓகே. பேசுவாங்க. நல்லா ஸ்பீக்கிங் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க? இப்போ அப்படியே மெயின்டெனன்ஸ் அதேதான். இவங்க ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் நல்லா எடுப்பாங்க. ஃப்ரீ ஃப்ளைலயும் உள்ள நம்ம. எத்தனை வாட்டி ஃபீட் பண்ணுங்க? இவங்க பிரைஸஸ் எப்படி இருக்கு? இவங்க செல்ஃப் ஃபீட் ஆயிட்டாங்க. இவங்க பிரைஸ் ஒரு 35 above வரும். 35 above. ஆமா. எல்லாரும் ஹெட் ஃபுல்லா பிளாக்கா வருவாங்க. உடம்பு கீழே வந்து இந்த இடம் வந்து எல்லோயிஷா வரும். தெரியுதா? இந்த இடம் எல்லோயிஷா வரும். உடம்பு ஃபுல்லா கிரீனா இருக்கும். தலை மட்டும் பிளாக்கா வரும். நல்லா இருக்கு. ஓகே, ஃபைன். நான் உங்களுக்கு யூரோப்பியன் ஸ்டட் மெயில் சொல்லியிருந்தேன்ல, அது நம்ம ஃப்ரெண்ட் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. என் பேர் லோகேஷ், நான் கொளத்தூர்ல தான் இருக்கேன். ஓகே. இவங்கள பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஜெஜெனிட்டா இருக்காங்க ப்ரோ. இது வந்து பக்கா யூரோப்பியன் டாபர்மேன் ப்ரோ. லைனேஜ் வந்து ஆமா ப்ரோ. இந்த குவாலிட்டி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம கிட்ட மட்டும் தான், இந்த லைனேஜ்ல நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஆமா, பியூர் யூரோப்பியன். இதோட என்ன ப்ரோ ஏஜ் வந்து கரெக்டா 2.5 ப்ரோ. ஆமா ப்ரோ. என்ன பிரைஸ் கொடுத்து நீங்க எடுத்தீங்க? வாங்க. நான் எடுக்க சொல்ல 1.5 lakhs கொடுத்து எடுத்தேன் ப்ரோ. என்ன மந்த் பப்பீஸ்? நான் எடுக்க சொல்ல ஒரு 9 monthல எடுத்தேன் ப்ரோ. 9 monthல? ஆமா, 9 monthல எடுத்தேன். ஆமா, செமி அடல்ட் தான் ப்ரோ எடுத்தேன். 1.5 ப்ரோ. சோ சர்டிபிகேட் எல்லாமே? ஆமா, கேசிஏ எல்லாமே. பர்பஸ்க்கு இப்போ காமிங்க ப்ரோ. இது ஸ்டட்டுக்கு மட்டும் சட் சர்வீஸ் மட்டும் விடுறோம். அதுக்கு மட்டும் ஃப்ரீயா. ஆமா ப்ரோ. சர்டிபிகேட்ல இப்போ எப்படி பிரதர்? என்ன மாதிரி டர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்? கேஷ் மட்டும் தான் ப்ரோ பண்றோம். பப்பி டான்ஸ் பண்றது இல்ல. ஏன்னா இந்த குவாலிட்டிக்கு ஏத்த யூரோப்பியன் எதுவுமே வரது இல்ல. அப்படி இந்த குவாலிட்டிக்கு ஏத்த யூரோப்பியன் வந்தா நான் பப்பி பேஸ்ல பண்ணிப்பேன். அமெரிக்கன், லாட்டின் அமெரிக்கன்லாம் வந்தா நான் கேஷ் பேஸ்ல தான் ப்ரோ பண்றது. யூரோப்பியன் மட்டும் வந்தா நான் பப்பி பேஸ். 15,000 தான் ப்ரோ. ரொம்ப இதுதான். ஆமா, 50. ஃபீமேல் வச்சிருக்கவங்க வந்து ஆமா, ஆவரேஜா எவ்வளவு அவங்களால முடியுமோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ என்ன ஏஜ் ஆகுது?
அதான் கரெக்டா 2.5 years ப்ரோ. 5 years. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டாபர்மேன் இருக்குது வளர்க்குறது எப்படி bro? ரொம்ப கஷ்டமா மெயின்டெனன்ஸ் ப்ரோ மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. வீட்டுக்கு எப்படி ப்ரோ வீட்டுக்கு எல்லாம் எப்படி சொல்றதுன்னா நல்ல பக்கா கார்டியன் டாக் ப்ரோ. நல்லா இருக்கும் எல்லாமே. எல்லாமே இப்ப பாருங்க ப்ரோ. சிட் சிட் ப்ரோ சிட் சிட் ப்ரோ ஸ்டே ஸ்டே ஸ்டே. குட் பாய். எல்லாமே கேட்பானுங்க ப்ரோ. ப்ரோ மார்னிங் வந்து வெறும் ட்ரை ஃப்ரூட் ப்ரோ. ப்ரோ மார்னிங் ட்ரை ஃப்ரூட். நம்ம மீட் அண்ட் மில்க் தான் ப்ரோ. பெடிகிரி மீட் அண்ட் மில்க் மட்டும் தான் கொடுக்குறோம் மார்னிங். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 7 o'clock அந்த மாதிரி வந்து ஒரு 1.5 kg மீட் மட்டும். வெறும் மீட் மட்டும். அதுல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அது மாறிக்கிட்டே இருக்கும் ரொட்டேஷன். சூப்பரா இருக்கும். இப்போ ஸ்டடிக்கு யாராவது வேணும்னா உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்களேன். ப்ரோ கான்டாக்ட் நம்பர் வந்து 6383656512. தேங்க்யூ. நம்ம டாபர்மேன், யூரோப்பியன் டாபர்மேன்ல இருந்து நம்ம பேர்ட்ஸ், எட்ஜாக், சுகர் கிளைடர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. எது வேணாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவோம் எல்லாருக்கும். கான்டாக்ட் நம்பர் பொறுமையா சொல்லுங்க. 8825780086. தேங்க்யூ. இதனால பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். தேங்க்யூ.